ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம மல்டி காலம் சப்குரினா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். போன வீடியோஸ்லாம் நம்ம வந்து சப்குரிஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு யாராவது அந்த சப்குரியை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த சப்குரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மேலே கார்டில் பிளேலிஸ்ட்டு கொடுக்குறேன். ஃபுல் வீடியோஸும் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சூடோ காலம். சூடோ காலம்னா என்ன, அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சூடோ காலம். சூடோ காலம்னா என்ன? இது வந்து ஒரு டேபிள் மாதிரி, இட் பிஹேவ்ஸ் லைக் அ டேபிள் காலம், பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஸ்டோர்ட் இன் அ டேபிள். ஓகேவா? இது வந்து ஒரு டேபிள் காலம் மாதிரியே ஆக்ட் ஆகும், பட் ஆனால் இது வந்து டேட்டா பேஸில் டேபிளாவோ ஸ்டோர் ஆகிருக்காது அப்படின்றது தான் இந்த சூடோ காலம். ஓகேவா? ஒரு நமக்கு ஒரு டேட்டா கொடுக்குறோம், ஒரு இன்புட் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? ஆனால் அது வந்து ஒரு டேட்டா பேஸில் டேபிள் மாதிரியோ இது மாதிரியோ ஸ்டோர் ஆகிருக்காது. அது வந்து ஒரு ஆரக்கிளால் ப்ரீடிஃபைன்டு அது ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேவா? அதான் வந்து சூடோ காலம்னு சொல்லுவாங்க. ஓகே, சூடோ காலமில் இருக்க வேல்யூஸை நம்ம இன்சர்ட் பண்ணுறதோ அப்டேட் பண்ணுறதோ டெலீட் பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சூடோ காலம்னு ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ மேலே நீங்கள் இன்னொரு வேல்யூ கொடுத்து ஓவர் ரைட் பண்ணுறீங்க, இல்லைனா அந்த வேல்யூ நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க, இல்லைனா அந்த வேல்யூ பதில் இன்னொரு வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேல்யூ உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஆரக்கிளால் ப்ரீ டிஃபைன்டு ஒரு வேல்யூஸ். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூவில் வந்து நீங்கள் ஒரு யூஸராக போயிட்டு நீங்கள் அந்த வேல்யூஸை வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விடாது. நீங்கள் வேணால் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி வேணால் பார்த்துக்கலாம், ஜஸ்ட் ரீட் ஒன்லி மாதிரி. ஓகேவா? மற்றபடி உங்களுக்கு டிஎம்எல் ஆப்ரேஷன் எதுவுமே பண்ண விடாது. ஓகேவா? இது ஒரு சூடோ காலமில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்தது இது என்ன அப்படின்னா, நம்ம ஃபங்க்ஷன்ஸை பார்த்துருப்போமான்னு தெரியல, அப்படி பார்க்கலன்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஆர்குமெண்ட் நம்ம எதுவுமே பாஸ் பண்ணதால ஜஸ்ட் இந்த சூடோ காலமோட என்னென்ன டைப்ஸ் இருக்கோ அந்த டைப்ஸோட நேமை கொடுத்து நம்ம டேட்டா ஒண்டி எடுத்துக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் நம்ம இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃபங்க்ஷன்ஸ் வித்தவுட் தி ஆர்குமெண்ட்ஸ். நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த நேம் ஒண்டி கொடுத்துட்டு அதில் என்ன டேட்டா இருக்கோ அதை நம்ம கெட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டம் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டேட்டாவை நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே ஒரு டேட்டாவை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வேரியபிள் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஒரு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் ஒரு வேல்யூ வந்து அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகி நம்ம ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ ஓகேவா? அது வந்து ஒரு வேரியபிள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிஸ்டம் ஆரக்கிள்க்குன்ற ஒரு சிஸ்டம் வேரியபிள் இருக்கும். ஓகேவா? அந்த சிஸ்டம் வேரியபிள் தான் இந்த சூடோ காலம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த வேரியபிள்ஸ் வந்து ஒரு வாட்டி மாறிட்டே இருக்கும், சில இது மாறாமல் இருக்கும், சில இது மாறும். ஸோ அதில் இருக்க டேட்டா இப்போ என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு நம்ம கெட் பண்ணுறது சூடோ காலம்னு சொல்லுவோம். ஓகேவா? யூஸ் டு கெட் தி சிஸ்டம் ரிலேட்டட் டேட்டா. சிஸ்டம் ரிலேட்டட் டேட்டா வந்து நம்ம கெட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிஸ்டம் ரிலேட்டட் டேட்டா அப்படின்னா, இப்போ வந்து இந்த சிஸ்டம் யார் யூஸ் பண்ணுறா, எந்த யூசர் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க யூசர் ஐடி என்ன, இப்போ உள்ள கரண்ட் டைம் என்ன, இப்போ உள்ள டைம் ஸ்டாம்ப் என்ன, அது மாதிரி உள்ள ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வந்து நம்ம இந்த சூடோ காலம் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் சூடோ காலம். சூடோ காலமில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரோ ஐடி. ரோ ஐடி அப்படின்னா இதுக்கு வந்து ரோ ஐடின்றது கொஞ்சம் பெரிய டாப்பிக்கு. நம்ம இதில் வந்து ஜஸ்ட் லிட்டில் பிட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃப்யூச்சரில் வந்து நம்ம இந்த ரோ ஐடியை பற்றி ஒரு வீடியோவே போடலாம், அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம போடலாம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரோ ஐடி அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஆரக்கிளால் ஒரு 18 டிஜிட் நம்பரை வந்து ஆரக்கிளே வந்து நம்ம ஒரு வாட்டி டேட்டா இன்சர்ட் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதோ ஆரக்கிளே வந்து ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? இந்த ஐடி வந்து எப்படின்னா யூனிக்காக இருக்கும். நீங்கள் என்ன எத்தனை ரோ வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க, அத்தனை ரோக்கும் வந்து புதுசாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஐடி கிரியேட் பண்ணி அதுக்கான ரெஃபரன்ஸுக்காக அது வச்சுக்கும். அதாவது எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு லைப்ரரிக்கு போகிறீங்க, நியூஸ் பேப்பர்லாம் தனியாக ஒரு செக்ஷனில் இருக்குது, அதில் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தனியாக இருக்குது, அதுலேயும் தமிழ்நாட்டில் இருக்கிறதான இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தனியாக இருக்குது, அதுலேயும் சென்னையில் என்ன நியூஸ் இருக்கோ அதுக்கான நியூஸ் பேப்பர் தனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து வைப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரோ ஐடின்றது என்னன்னா, ஒரு 18 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த லென்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 6 டிஜிட் கேரக்டர் வந்து ஆப்ஜெக்ட் ஐடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆப்ஜெக்ட் ஐடி. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஐடியில் இருக்க அந்த ஆப்ஜெக்ட் ஐடியோட டேட்டா ஃபைல் என்ன, அதோட நம்பர் என்ன அப்படின்றது அடுத்த ஒரு 3 டிஜிட்டில் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து அந்த டேட்டா ஃபைலோட பிளாக் நம்பர்லாம் என்ன அப்படின்றது இன்னொரு 6 டிஜிட் நம்பரில் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இந்த பிளாக் நம்பரில் இருக்க ரோ நம்பர் என்ன அப்படின்றத அடுத்த ஒரு 3 டிஜிட்டில் நம்மளும் சொல்லுவாங்க. டோட்டலாக நீங்கள் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 16 டிஜிட் 18 டிஜிட் இருக்கும். ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து ஆரக்கிளே ப்ரொவைட் பண்ண யூனிக் நம்பர்ஸ். ஓகேவா, உங்களுக்கு இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டில் தான் இருக்குமான்னு கிடையாது, நடுவில் நம்பர்ஸும் இருக்கலாம் ஆல்ஃபபெட்ஸும் இருக்கலாம். ஓகேவா, இது வந்து ஆரக்கிளால் ப்ரீ டிஃபைன் பண்ணப்பட்ட ஒரு நம்பர், யூனிக் ஜென்ரேஷனான நம்பர். ஓகேவா, நீங்கள் ஒரு வாட்டி டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்போதும் டேபிளில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக உங்களுக்கு வந்து ரோ ஐடி ஜென்ரேட் ஆகும். இந்த ரோ ஐடி வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டேபிளில் 2 ரோ வந்து ஒரே மாதிரியே இருக்குது, அதாவது டேட்டாவே சேஞ்ச் ஆகலை, அதாவது எல்லா டேட்டாவும் சேமாக இருக்குது. நான் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ண டேட்டா வந்து அழிக்கணும், இல்லைனா கடைசியாக இன்சர்ட் பண்ண டேட்டாவை அழிக்கணும். ஆனால் அது அழிக்கிறது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷனும் யூஸ் பண்ண முடியாது. டேட்டா எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. ஏதாவது ஒரு டேட்டா சின்னதாக மாறி இருந்தால் கூட நம்ம வந்து அந்த வந்து கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம அழிக்கலாம், டெலீட் பண்ணலாம். ஓகேவா, ஆனால் இதில் வந்து அது மாதிரி கண்டிஷனே போட முடியாத மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரியே டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நம்ம இந்த ரோ ஐடி யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா, ரோ ஐடியில் வந்து மேக்ஸிமம் ரோ ஐடி எது, மினிமம் ரோ ஐடி எது, அது மாதிரி வச்சு நம்ம வந்து டெலீட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ரோ ஐடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் நம்ம எப்படின்றத சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். டீப்பாக வந்து அடுத்தடுத்து போகிற நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அந்தந்த செக்ஷன்ஸில் எப்படி இது யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ரோனம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம போன சப்கொரியில் கூட நம்ம பார்த்துருப்போம். ரோனம் வச்சு நம்ம ஒரு இன்லைன் வியூவை வந்து பார்த்துருப்போம். ஓகேவா, உங்களுக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து இன்லைன் வியூவோ இல்லை அந்த சப்கொரியை நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ரோனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டரில் வந்து டேட்டாபேஸில் வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஆர்டரை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ரோனம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எந்த ஆர்டரில் நீங்கள் வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த ஆர்டரில் டேட்டா இருக்குது டேபிளில் அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த ரோனம் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது சிஸ்டேட் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக நம்ம சிஸ்டமில் என்ன டேட் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த சிஸ்டேட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அடுத்தது சிஸ் டைம் ஸ்டாம்ப்னு ஒன்று இருக்குது. சிஸ் டைம் ஸ்டாம்ப்னா என்ன அப்படின்னா, அக்யூரேட்டாக எனக்கு டைம் வேணும், மில்லி செகண்டு அந்த இதெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மில்லி செகண்ட்லாம் மாறாமல் கரெக்டாக அக்யூரேட்டாக எனக்கு டைம் வேணும், டைமு ப்ளஸ் டேட் வேணும் அப்படின்னா அது வந்து சிஸ் டைம் ஸ்டாம்ப்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த சிஸ் டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அக்யூரேட்டாக நம்மளுக்கு வந்து டேட்டு டைமாக ரெண்டுமே சேர்ந்து நம்ம சிஸ்டமில் என்ன இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு காட்டும். ஓகே, அடுத்தது யூசர். இப்போ நம்ம வந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து எந்த யூசரில் நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த யூசரோட பேர் என்ன, நிறைய யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டு போயிட்டு இருப்போம். திடீர்னு நம்ம ஒரு யூசர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், நம்மளுக்கே தெரியாது எந்த யூசர் யூஸ் பண்ணுறோன்னு. திடீர்னு நம்ம யூசரை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த யூசர் நம்ம போட்டோம் அப்படின்னா எந்த யூசரில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, அதே மாதிரி யூஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது. யூஐடி அப்படின்னா இந்த யூசரோட ஐடி என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த யூஐடி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அடுத்தது டிஸ்டிங்க்டிவ் யூனிக். இது வந்து நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஸ்டிங்க்டிவ் யூனிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டேட்டாபேஸில் ஒரு வேல்யூஸ் வந்து சேமாக இருக்குது, அதில் எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் இருக்குது, அந்த டூப்ளிகேட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் இல்லாத வேல்யூ ஒன்றே எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்றது தான் இந்த டிஸ்டிங்க்டிவ் யூனிக்கோட ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் 30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிபார்ட்மெண்ட் 30ல் ஒரு 30 ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னா அது நம்ம யூனிக் டிபார்ட்மெண்ட் 30 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு தான் எடுத்துன்னு வந்து காட்டும், மீது எல்லாத்தையும் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடும். ஓகேவா, 30 நம்மளுக்கு எடுத்துன்னு வந்து டிஸ்பிளே பண்ணி டூப்ளிகேட்டாக காட்டுறதை விட ஒரே ஒரு ரெக்கார்டு எடுத்துன்னு வந்து இதுதான் ஒரிஜினலான ரெக்கார்டு அப்படின்றத நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேவா, ஸோ அதான் வந்து டிஸ்டிங்க்டிவ் யூனிக்கோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து ரோ ஐடினா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து அப்படியே பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்து செலக்ட் ரோ ஐடி கமா e.star. ஓகே, ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகே, ஸோ எம்ப்ளாயீஸில் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எம்ப்ளாயீஸ் டேபிளில் வந்து என்ன பண்ண போகிறோம், நான் தான் சொன்னல ஒரு ரெக்கார்டுக்கும் வந்து ஒரு யூனிக்கான ரோ ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும், அதாவது 18 டிஜிட்டில் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த இது வந்து நம்ம நார்மலாக நம்ம எம்ப்ளாயீஸ் டேபிளில் கொரி பண்ணால் நம்மளுக்கு இந்த காலம் வந்து நம்மளுக்கு ஷோவாக இருக்காது, விசிபிளாகவே இருக்காது. ஓகேவா, இது நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ ஒன்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த காலம் வந்து ஹிடனாகவே இருக்கும், அதாவது ஆரக்கிள் வந்து ஹிடன் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த அப்போ வந்து நம்ம கொரி பண்ணி இந்த ரோ ஐடியை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரோ ஐடி வருது பாருங்கள். அதாவது இந்த ரோக்கான ஐடி, அதாவது இந்த ஸ்டீவனுக்கான ஐடி வந்து இது. அடுத்தது நீனா அப்படின்றது ரோக்கான ஐடி இந்த ஐடி. ஓகேவா, எதுவுமே வந்து சேமாக இருக்காது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, அதாவது யூனிக்காக இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து நம்ம லென்த்து போட்டு பார்க்கலாம். ஸோ இதில் எத்தனை லென்த் இருக்குது அப்படின்றத நம்ம இது மாதிரி வச்சு லென்த் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும்.
ஓகேவா. இது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து நம்ம லென்த்ன்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கணும். ஓகேவா. இது வந்து லென்த்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட், அதாவது ஒரு இன்புட் வேல்யூ கொடுக்கும். லென்த்தில் வந்து ஒரு இன்புட் வேல்யூ கொடுத்து அதுலேருந்து நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு காட்டிடும். ஓகே, இந்த இதில் வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து மொத்தம் 18 டிஜிட் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேவா. இதே தான் நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருப்போம். இங்கே நம்ம பார்த்துருப்போம், அதாவது த ஃபங்க்ஷன் வித்தவுட் தி ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இது என்ன அப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷனு, இது வித் ஆர்குமெண்ட்ஸ். இந்த லென்த்ன்றது ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அவுட்புட்டே வரும். ஓகேவா. இது வந்து லென்த் ஒரு ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ். ஆனால் நம்மளுக்கு இந்த சூடோ காலம்ஸில் அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்குமெண்ட்டே பாஸ் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஐடி பார்த்தீங்களா, ரோ ஐடின்றது ஒரு ஃபங்க்ஷன் தான், ஆனால் நம்ம ஆர்குமெண்ட்டே எதுவுமே பாஸ் பண்ணல, ஜஸ்ட் ரோ ஐடின்ற மென்ஷன் பண்ணியிருக்கோம். மென்ஷன் பண்ணதுக்கே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வருது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் வித்தவுட் தி ஆர்குமெண்ட். இது ஒரு ஃபங்க்ஷனு, ஆனால் இதுக்கு வந்து ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணவே தேவையில்லை அப்படின்றத இந்த ஃபங்க்ஷன் வித்தவுட் தி ஆர்குமெண்டோட மீனிங். ஓகேவா. ஓகே, அடுத்தது ரோனம். ரோனம் வந்து நம்ம இன்லைன் வியூவில் வந்து பார்த்தோம், இங்கேயும் பார்க்கலாம். ஸோ ரோனம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு டேட்டாவோட ஒரு ரோவோட நம்பர்ஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டுறது தான் ரோ நம்பர் சொல்லுவோம். இதுதான் ரோனம். ஓகேவா. ஸோ நம்ம எப்போல்லாம் ரோ நம்பர் தேவைப்படுதோ அப்போ வந்து நான் ரோ நம்பர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேட்டாஸுக்கான ரோ நம்பர் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேவா. ஓகே, அடுத்தது டைம் ஸ்டாம்ப். ஓகேவா. அந்த சிஸ் டைம் ஸ்டாம்ப்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், செலக்ட் சிஸ் டைம் ஸ்டாம்ப் ஃப்ரம் டியூவல். ஓகேவா. டியூவல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் ஸ்டாம்ப் வந்து காட்டும். ஓகேவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 19th April 2022 மார்னிங் 10:52 அப்படின்ற டைம் நம்மளுக்கு காட்டுது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் ஸ்டாம்ப். ஓகேவா. அதே வந்து சிஸ்டேட் பார்க்கணும் அப்படின்னா வெறும் டேட் ஒண்டி காக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமோட காட்டுது பாருங்க, இந்த மில்லி செகண்ட்ஸ் அந்த செகண்ட்ஸ் எல்லாம் காட்டுது. ஓகேவா. இல்லை எனக்கு வெறும் டேட் ஒண்டி வேணும் அப்படின்னா சிஸ்டேட் ஒண்டி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் டேட் ஒண்டி காட்டும். ஓகேவா. 19th April 2022. ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் ஸ்டாம்புக்கும் சிஸ்டேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், யூசர்ன்றதை பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ கரண்ட்டாக எந்த யூசரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் யூசர் ஃப்ரம் டியூவல் அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த யூசர் அப்படின்றத வருது. ஸோ நம்ம ஹெச்ஆர்ன்ற யூசரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹெச்ஆர்ன்ற யூசரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, யூசர் ஓகே, இந்த யூசரோட ஐடி வேணும் அப்படின்னா ஸோ யூஐடி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ யூஐடி போட்டோம் அப்படின்னா இந்த யூசரோட ஐடி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி யூசரை கிரியேட் பண்ணுமோ இல்லை ஒரு வாட்டி நம்ம ஸ்கீமான்றது ஒரு யூசர் தான். ஓகேவா. இந்த யூசரை நம்ம கிரியேட் பண்ணும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடி ஜென்ரேட் ஆயிருக்கும். ஓகேவா. அதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆல் அண்டர்ஸ்கோர் யூசரில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஆல் அண்டர்ஸ்கோர் யூசர்ஸ். ஸோ இந்த ஆல் அண்டர்ஸ்கோர் யூசரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிஸ்டம் இந்த டேட்டா பேஸில் இருக்க எல்லா யூசரும் இதில் பார்க்கலாம். ஓகேவா. எந்தெந்த யூசர் இருக்காங்களோ அவங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி ஸ்கீமா கிரியேட் பண்ணும்போதோ இல்லை யூசர் கிரியேட் பண்ணும்போதோ அது வந்து யூசர் நேம் ஒன்று ஜென்ரேட் ஆகிடும், ப்ளஸ் யூசர் ஐடி வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகேவா. அந்த யூசருக்கான ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கும், யூனிக்னஸ் ஐடியா இருக்குது. ஓகேவா. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணோம், யூஐடி வந்து என்னன்றதை பார்த்தோம். இந்த யூசருக்கான யூஐடி வந்து 85. ஸோ ஓகேவா. ஸோ 85 எது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ 85 எது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹெச்ஆர்னு நம்மளுக்கு காட்டும். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் 85. ஸோ 85 எது இருக்குது, ஹெச்ஆர். ஸோ நம்ம யூசர் பண்ண யூசரோட நேம் வந்து ஹெச்ஆர் ப்ளஸ் அவங்களோட யூசர் ஐடி வந்து ஸோ 85. ஸோ இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னா யூசர்னு போட்டால் யூசரோட நேம் வரும், யூஐடின்னு போட்டால் யூசரோட ஐடியோட நம்ம ஐடி வரும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து யூசரும் யூசர் ஐடியோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா. அடுத்து டிஸ்டிங்க்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயிஸ் எடுத்துக்கலாம். ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்துக்கலாம். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஓகேவா. வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 30 போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 30 பார்த்தீங்கன்னா நிறைய 6 ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு காட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6மே 30 காட்டுது. ஆனால் நம்ம இப்போ டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ இதை போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு தான் காட்டும். ஓகேவா. அதே மாதிரி யூனிக் யூஸ் பண்ணி நம்ம போடுறோம் அப்படின்னா யூனிக் யூஸ் பண்ணி நம்ம போட்டாலும் நம்மளுக்கு அதே ஒரே ஒரு ரெக்கார்டு தான் காட்டும். மீதி எல்லாம் டூப்ளிகேட் ரெக்கார்டு எல்லாமே அது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு வண்டி காட்டும். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் நம்ம ஒரு ரெக்கார்டில் டூப்ளிகேட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டிங்க்ட் இல்லை யூனிக் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா
ஒரு ரெக்கார்டில் இருக்க டூப்ளிகேட்டை வந்து ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு வந்து கரெக்டான டேட்டாவை கொடுக்கும். அதுக்கு வந்து நம்ம இந்த டிஸ்டிங்க்டில்னா யூனிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேற ஒரு நல்ல டாப்பிக்கோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.